நண்பர்களே, சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள், தச தரிசனத்திற்கு உள்ளே சிவாச்சாரியா, கார்த்திகேய சிவம், சக்தி விநாயக சிவம், பெரிய கார்த்திகையா எல்லாரும் தச தரிசனத்திற்கு சின்ன குழந்தை, பெரிய குழந்தை, திருமணமானவர்களும் புதுசா 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு அனைவரும் தயாராக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கோமாதா குலமாதா கோதரிசனம் கோடி புண்ணியம் பசு தரிசனம் பாவ மோச்சனம். அதனால் கோமாதா வழிபாடோடு நிறைவாக இருக்கின்றோம். அன்பர்கள் எல்லாம் அமைதியை எவ்வளோ நேரம் இருந்துட்டீங்க, இன்னும் நிறைவாக இருக்கு. அது ஆனது எல்லாம் நிறைவாய். ஆனால் நீங்கள் எல்லோரும் அமைதி காத்து இறையர் ஒருவர் பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய முதல் தொடர்ச்சியாக மாலை சரியாக 6 மணிக்கு மேல திருவிளக்கு வழிபாடு நடைபெறுகிறது. ஏனீங்க வசந்தகுமார் ஐயா கேள்வி தீபா சொல்லி மாலையிலே திருவிளக்கு வழிபாடு நடைபெறுகின்றது. நம்முடைய கோவிலுக்கு முன்னிட்டு பணி செய்த சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்களுக்கு திருக்கோவில் சார்பாக பொன்னாடை போற்றப்பட இருக்கின்றது. எல்லாம் அல்ல இறையர் குருவர்களோடு இந்த கோவிலுக்கு அர்ப்பணி செய்து திறமாக செய்த நம்முடைய வசந்தகுமார் ஐயா அவர்கள், கண்ணையன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். இந்த கோவிலை ஐயா இவர்தான் இருந்து முழுமையா இருந்து இந்த கோவிலை முழுமையா கட்டி கொடுத்தார். ஒரே எல்லாம் கூட இருந்தாலும் அம்மா கொடுத்து இருக்கிற மாதிரி இல்லை தெரியாத உங்களுக்கு அதாவது பேர் வசந்தகுமார் சொல்லிட்டீங்க. அன்னமார் கோவில், கருவலூர் மாரியம்மன் கோவில், மற்ற கோயிலுக்கு கட்டாருங்க, மற்ற கோயிலில் விளக்கறிவு மாதிரி பண்ணியிருக்காரு இல்லைங்க. பல கோயிலில் தினமும் பூஜைக்கு மாலை, மலர் மாலை, பூ மாலை. நம்ம வசந்தகுமார் ஐயாவோட வேலை என்னன்னு கேட்டு பாருங்களா. பல கோயிலில் எரியாத கோயிலில் தீப எரிகிற மாதிரியும், மலர் இல்லாத கோயில் மலர் மாலை மாதிரி காமாட்சி மாரியம்மாய் வாங்கி கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. என்னங்க இது நான் ஆச்சரியம் சாப்பிடுறேன்னு சொன்னார். ஏன் தம்பி இந்த வசந்தகுமாருக்கு அம்மன் மேல பைத்தியமா இருக்கணும். என்னது ஏன்னா அது மாதிரி வந்தா தான் பண்ண முடியும். என்னங்க இல்ல முடியாது, பயிற்சி முடிச்சு என்னங்க பண்ணலாம் அவ்வளவுதான். அதனால ஐயா அவர்களுக்கு நம்முடைய கண்ணையன் ஐயா அவர்கள் 1,00,000 பேருக்கு வெளியிடக்கேற்றிய கண்ணையன் ஐயா அவர்கள் கரங்களினாலே நம்முடைய வசந்தகுமார் ஐயா பொன்னாடை போட்டுகிறார். யார் யாருக்கெல்லாம் பொன்னாடை போட்டோமோ எல்லாம் மரியாதை பண்ணிடலாம். நம்முடைய விழாவிற்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். அவர் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுக்கும் இன்னும் ஒரு 1/2 மணி துணிகளிலே வழிபாடுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. அன்பர்கள், ஆண்டோர் பெருமக்கள் சரஸ்வதியமாவே சிரிச்சு, ஐயோ என்னடா காலைக்கு அவங்களும் பச்சை தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன், பரவாயில்ல ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்களா, சந்தோஷம் சாமி தம்பி. அதனால இவ்வளோ நேரம் யாருமே தையலே ஆகுது. அதுதான் ஆச்சரியம். ஏதாவது ஒரு பூஜையாவது வெறுக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை குளிக்கிற மாதிரி இருக்கணும், எல்லாம் அடுத்துன்னு 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 அடுத்து அப்படின்னு பார்த்துக்கிறதுனால மைக்கினால் நிறுத்தவும் முடியுதுங்க. தெரியுங்களா, படம் 3 மணி நேரம் பார்த்தா அது இல்லை முடிஞ்சதையுமே எல்லாம் போயிடும். என்னங்க இது படமான்னு கேட்கணும். படத்துக்கு மேல படம் என்னமா அது முடிகிறது. இது நம்மளை என்மேல் சிறந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தொடர்ந்து முடிகிற வரைக்கும், நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இது இருப்பது அருள் சக்தி. பொருள் வரும் போகும், ஆனா அருள் வந்தால் போகாது. நல்லா பாருங்க, மறுமுறை வந்தா போயிடும், காய்ச்சல் வந்தா போயிடும், தலைவலி வந்தா போயிடும், ஆனா அருள் வந்தால் என்றைக்கும் போகாது. அந்த அருளால் எதை வேண்டுமாக வெல்லலாம். அருள் சக்தி. அப்படித்தான் அருளால் ஒவ்வொன்றை வென்றார்கள். ஆனால் நிறைவாக எல்லோருக்கும் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அம்மா அப்பா வணங்காம இருந்தா வணங்கி வேற ஒன்று இல்லைமா. தாயை திறந்த கோவிலே சுமைக்கு வந்தது. அம்மா அப்பாவை நான் பிறந்ததிலிருந்து நீ நான் வணங்கினது இல்லை அப்படின்னு யாராவது இருந்தால் வணங்கி உண்மையா சொல்றேன். ஏன்னா அது பாவத்திலே பாவம். என்னமா அம்மா அப்பா மதிக்காது இருந்தாலும் சரி, கணவனை மதிக்காவிட்டா அதோட பாவம். என்னையா கணவனை மதிக்காவிட்டா தாய்மாருக்கு பிறகு கிடையாது. ஆனா மதிக்கினா பார்வதி சிவபெருமான் ஒரு கதை சொல்றார், கேட்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு தூக்கம் வந்துருச்சு. ஏமா என்ன கடை பேச்சுலரா இருந்தா பிரச்சனை இல்லை. பேச்சுலர் திருமணம் ஆகாத பெயர் பேச்சுலர். திருமணம் ஆளுநா விடிய பேசுவாங்க. திருமணம் ஆகாத எப்படி பேச முடியும்? பேச்சுலர் அப்படிங்கிற வார்த்தை பேச்சுலர் எப்படியாவது பேச ஆயில்லாத காரணத்தால் பேச்சுலரா மாறிடுச்சு. அப்போ
சிவருமான் சொல்லிட்டே இருக்கார், அம்மா கேட்கு சொல்லிட்டு கடைசியில சிவருமான் என்ன சொல்லிட்ட பார்வதிக்கு, இப்போ 108 போய் நடந்து போ, எந்த கோயில உனக்கு வலது இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கிறதோ அங்கு உனக்கு மோட்சம் கிட்டு கூவி போ. சாமி கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்தமா கோயில அலைஞ்சு ஒரு கோயில்ல கரெக்டா இடது தோளும் இடது கண்ணும் துடிச்சு. பெண்களை சொல்லுவாங்கல்ல, இடது கண்ணு துடிச்சா நல்லது, ஆண்களுக்கு வலது. பாருங்க, சாபம் வாங்கியது. தன்னுடைய மனைவிக்கே சிவபெருமான் எவ்வளவு கொடுமை பண்றார். பெற்ற பெயர் உதித்தான உலகம் இங்கே 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சமல்ல அஞ்சேன வேட்டும் கார்மா மிசைக்கால் அன்பரின் கலப தேர்மா மிசிப எதிரப்படுவாய் தார்மா கவலா இதழா எனும் சூர்மா மணிய தொடும்பேலவன். சூர்மா மணிய தொடும்பேலவனே சாதாரண ஆள் கிடையாது சிவபெருமான். மனைவியே இந்த பாடுபடுத்துகிறாரா மத்தாளுக்கு எப்படி என்னமா அப்படியேப்பட்ட ஆள் சிவபெருமான், அப்படியேப்பட்டவருடைய மனைவி பாரு. அப்போ அவருக்கே அந்த மோட்சம் கொடுத்து படாது. இப்ப நம்மளுக்குள்ள என்ன கிடைக்கும்? அப்போ கணவனே மனைவி சொல்லே மந்திரம், மனைவி சொல் மந்திரம். நீங்கெல்லாம் நீங்க போட்டிருக்கிற மந்திரம் எல்லாம் தப்புமா அம்மா மாறுங்களே, நீங்க புடிச்சு வச்சிருக்க மந்திரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புமா. நான் சொல்லிடுறேன், மனைவி சொல் மந்திரம் அப்படிங்கிறது கணவன் சரியான பாதையை போற பார்க்க சொல்லி மந்திரம் போட சொன்னா, நீங்க போடுற மந்திரம் எல்லாம் உன் பெற்ற அம்மா அப்பா பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட், உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா போ பார்க்க கூடாது. பார்த்து எதுவும் உதவி செய்யக்கூடாது. சொந்த பந்தமெல்லாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் இப்படி நான் மறுபடியும் நான் சொல்றேன், உடையாமலத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லி, வெளியில் இருக்கிற ஆளு சொல்லி, இந்த டிவிகளுக்கு வெளியெல்லாம் போயிட்டு அவர்களுக்கு அதனால அடிக்கடி சொல்லிட்டு தாய்மார்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம். காரியமும் என்னடா சொன்ன நம்ம இப்படி சொல்றாரு அம்மாங்க, நான் சொல்றது உண்மைதான், பொய்யிலே என்னமா உண்மை நடந்துட்டு நடந்து கொண்டு இருப்பது சொல்ல புதுசா நான் சொல்லுவேன். நான் டிவியெல்லாம் பார்த்து பல வருஷம் எங்க மனத்துல டிவி இருக்கும், ராமாயணமோடு மகாபாரதம் சின்ன வயசுலயே சரி இப்போ அதை தவிர வேறு ஓடி ஓடி மெமரி கார்டு மாதிரி அது போட்டீங்கன்னா ராமாயணம் அது வரும். ஏன்னா வேற பார்த்தாதான் வருது. என்னமா அதுவே பார்த்து பார்த்து ஓடி ராமாயணம் மகாபாரதம் தசவதாரம் கமலஹாசன் படம்ல கிருஷ்ணவரமாட்டம் 10 அவதாரம் என்னமா திருவிளையாடல் இதுதான். இது மாதிரிதான் ஓடி ஓடி இது மட்டும்தான் ஓடிட்டு வேற எல்லாம் வர. ஆனால் வீட்டில் நடக்கிறதெல்லாம் கடவுள் சொல்லி நீங்க பார்த்துருக்க எதிர்நீச்சல் ரோஜா ராஜா அது இது சீரியல் சீரழிக்கிறதெல்லாம் நான் உண்மைதான் சொல்றேன். டிவியே பார்க்கறாங்க. ஆனால் எப்படி வருதுன்னா தெரியாது. நான் குடும்பத்துக்கு வந்தேன் 20 வருஷம் 12 வயசுல வந்தாங்க. என்னமா ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் வீட்டுக்கு போக முடியும். அது எனக்கெல்லாம் 2 நாள் 3 நாள் தான். நீ நல்லா படிக்கிறீன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விடவே மாட்டேன். சகலெல்லாம் வல்லவனா இருக்குன்னு சொல்லி பூக்கட்டுறதுக்கு காரோட்டு வரைக்கும் எல்லாம் வரணும். திருடுறது பொய் வேலை ஏவா 3 சுட்டு போட வரணும். இந்த முருகப்பெருமான் வேல் எழுதுற மாதிரி தர்பில் முன்னாள் எழுதி கொடுத்தார். அதனால நீங்க என்ன உண்மை மட்டும்தான் அவர் பொய் வர தெரிஞ்சா தெரியும் சொல்லி உட்கார வச்சு கடவுள் என்ன பண்ணாலும் அவங்களே சார் நமக்கு சாருமா என்றைக்கு அவரிடத்தில் நம்ம எப்படி கொடுக்கிறோமோ அன்று முதல் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னைக்கு நம்ம நம்ம இருக்கிறோமோ அன்னைக்கு வரும் ஒரே பிரச்சனை வருமா இல்லையா? நான் இல்லைன்னா அந்த வீடு நல்லா இருக்காது, நான் இல்லைன்னா அந்த கடன் நல்லா இருக்காது, நான் இல்லைன்னா கட்சி நல்லா இருக்காது. நான் என்ற அகந்தையை அவபாவத்தை கடவுளிடத்தில் ஒப்படைத்தது. விநாயகருக்கு என்னென்ன படைப்போம்? கொலக்கட்டை படைக்குமா? அவள் பொறி அரிசி கடலை தேன் மாவு இதெல்லாம் படைச்சு விநாயகருக்கு வைக்கிற மாதிரி அது கூட சேர்த்து நம்ம இருக்கின்ற நான் என்கின்றதை வச்சுட்டோம்னா சிக்கலே வரும். என்னமா வருமா? வரவே வரும். கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக. இந்த குரல் இந்த ஒரு குரல் நம்மை ஆட்சிப்படுத்து. இந்த ஒரு குரல்ல எல்லாமே இருக்கு. என்னவா எல்லாமே தெளிவாக பண்ணுவதற்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால எப்படா ஸ்கிரீனை விளக்குவாங்க, எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு மட்டும் எனக்கு இருக்குது. ஏன்னா வயிறு எவ்வளோ நேரம் தான் காலையில் 4 மணிலிருந்து பச்சை தண்ணி கொடுக்குறாங்க. உண்மையா அம்மா 3 நிமிஷம் தான் சொல்லணும். என்னமா ஏன்னா ஒவ்வொரு கோயில் நீங்கள் உங்கள் கோயில் ஒவ்வொரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பிட வந்து ஐதீகம் மாதிரி சாமியை எடுத்துட்டார். குரு போன வரையிலே போனார். நாங்கள்
அப்படி எடுக்கணும். சரி அது மாதிரி 9 to 10 முடிஞ்சிடும். 1 மணி நேரத்துக்கு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம் நினைச்சு நானே இருக்குது அசால்ட்டா. 2 மணி ஆகி அடுத்த வேலை முடியல. என்னவா நினைச்சு பாருங்க, அடையே அப்பா சாமி சாதாரண ஆள் கிடையாது, உள்ளுக்கிற ஆளு சாதாரண ஆள் கிடையாது இல்லையா. ரொம்ப செய்யும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். இது சொன்னாங்க இது தொடர்பு இல்லையா, இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை என்னையா. கும்பாசை முடிஞ்சா தீபாவளி பண்ணாதான் நிறைவாகும். நீ ஆகலையே மகா தீபாவளி பண்ணாதான் நிறைவாகும். தீர்த்து விட்டு எல்லாம் பார்த்துட்டோம், அலங்காரத்தோடு பார்க்கணும், அதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறோம். அது முடிஞ்சாதான் சாப்பாடு. உங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டே நீங்களாம் சாப்பிட்டுக்காச்சு திருப்தியா தெம்பா எல்லாம் ஜம்முன்னு கும்பல் எல்லாம் போட்டாச்சு, சாப்பிட்டு எல்லாம் ரெடியா. சரி சாமி நீ சொல்லி பார்த்துக்கலாம் ரெடியா. நாங்கெல்லாம் அடுத்த ரவுண்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு 2வது ரவுண்டுக்கு இனி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அது செந்தில்குமார் ஐயாக்குலாம் கேட்டால் கிடைக்கவே மாட்டேன். நான் வந்து அம்மா சரஸ்வதி அம்மா, பாக்கியம்மா, தனலட்சுமி அம்மா, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி இத்தனை அம்மாக்கள் கேட்டுதான் ஒவ்வொரு நிமிஷம் வந்துச்சு. இத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க. இவரெல்லாம் வந்துட்டு சாமி அது கொடுத்து சாமி இது சாமி அவர் வர பச்சைகள் இந்த பொன்னாடை போச்சு சாமி இது சேர்த்து ஏன் சாமி இது நல்லா இருக்கு இது போட்டாச்சு 2 இருக்கும். மறுநாளுக்கு மறுநாளுக்கு இந்த பட்டு ஒன்று 100 ரூபா வரும், இது ஒரு 100 ரூபா வரும். என்னங்க மாதிரி விஐபி எல்லாம் தெரிஞ்சால் வராது வர. நான் ஐயா செந்தில்குமாரியா தவிக்கிறீங்க தண்ணி எதையும் கேட்டால் பார்த்து சொன்னாலும் அமைதியாக இருப்பான்ட்டு எல்லாம் ஐயா நான் வந்ததுலேருந்து இதுனா வரைக்கும் ரெடியா எல்லாம் கண் மாதிரி குருநாதன் பண்ணாங்க இல்லையோ எல்லாம் ரெடியா கூட தாளம் கூட அப்படி வளைக்க அப்படியே அப்பா எனக்கு ஆச்சரியம் உள்ள சாமி கொடுத்தாரா, சாமி போட்டு மிரட்டிட்டாரா, அம்மா மிரட்டி தான் பாரு. ஒவ்வொரு காலத்துக்கும் கொடை பிடிச்சி எல்லாம் சகலம் இந்த குழந்தைக்கு எல்லாம் அடியவனுக்கு உங்களுடைய குழந்தைக்கு அம்பாள் கொடுத்தாரு. அதனால என்ன வேணுமோ என்ன கொடுக்கணுமோ தைரியம் காலಕ್ಕೆ ಬಡಾಗೆ ಆಗ್ತೇನೆ ಸಬ್ ಟೀಕಿ ಸಮುದ್ರ ಗಂಟೆ ಭಾಗಣೆ ಬರ್ತದೆ ಅತ್ತನೆ ಭಾಗಣೆ ಬುದ್ಧಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನುಸರಿಸಬೇಕು ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ. ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಮನೆ ಹೋಗ್ಬೇಕು, ಅಪ್ಪನಿರ್ತಾರೆ ಗುಡಿ ಹೋಗ್ಬೇಕು, ಹತ್ತಿರ ಬೇಕು. ಕನ್ನಡ மொழி நம்ம ஒரு மொழி இன்னொரு மொழி நம்மளே இணைப்பது. ஆனால் கடவுள் நாமம் நம்ம எல்லாரையும் நேரா கனெக்ஷன் பண்ணுது. எங்க கடவுள் நந்தினோம் அங்க மொழி பேசுவதற்கு இதெல்லாம் யார் பொறுமையா இருக்கிறார்களோ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நம்ம லைஃப் இருக்குது ரொம்ப ஓடிக்கொண்டே இருக்கு. ஏன்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சா வாஷிங் மிஷின் கூட கொஞ்சம் மெதுவாக தான் வரும், ஏன்னா சுவிட்ச் போட்டு தண்ணி போடும். ஆனா நம்ம ஓடுற இந்த ஓட்டம் அதெல்லாம் தாண்டிடுச்சு. என்னமா மிஷினை தாண்டி ஓடிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்க கொஞ்ச நாள் போனா நமக்கு வேலையெல்லாம் போயிட்டு சொல்லிட்டு மனுஷன் மிஷின் மாடி ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓடி 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 கடைசியில ஆஸ்பத்திரிக்கு போய் என்னமா எதையாவது உணர்வு கையில் குடிச்சிடும். குடிச்சிட்டோம்னா சிக்கல் வராது. அதனால் மாரியம்மனுடைய கோவிலிலே மிக அற்புதமான முறையிலே அலங்காரத்துக்கு அம்பாள் தயாராகி கொண்டிருக்கிறார். நானும் எப்படியாவது ஒரு 5-6 பேர் இருந்து மனைவி அமைவது இறைவன் கொடுத்தவர். என்னங்க உங்களுக்கு எல்லாம் எங்க அம்மா இருக்குன்னா எவ்வளவு பெரிய பேர். மனைவி அமைவது இறைவன் கொடுத்தவர், கணவன் அமைவது யார்? அப்ப ஐயா மனைவி அமைவது இறைவன் கொடுத்தவர். சேராத ஐயா நான் சொல்றதுல என்ன இருக்குது நீ பாரு. ஐயோ சேர் போட்டுக்காரு. மனைவி அமைவது இறைவன் கொடுத்தவர். அப்ப கணவன் அம்மா சொல்லுங்க, நீ உங்களுக்கு தான், நீங்களும் அமைதியார், உங்களுக்கு எல்லாம் கடவுளே கொடுத்த வரங்கள் இதெல்லாம். அதனால அவங்களே நீங்க பேசக்கூடாது, திட்டக்கூடாது, ஏற்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. கடவுள் கொடுத்த வரனால நீங்களும் தப்பிச்சிருக்கீங்க. ஏமா ஒரு ஆள் நல்லா பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல அம்மா மாருக்கு தான். ஸ்ட்ரைக் பண்ணாத ஆளுகளை அம்மா மாறு தான். என்னங்க ஒரு நாளைக்காவது நீங்களா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கீங்களா? பேருந்து ஓட்டுநர் ஸ்ட்ரைக் ஆயிருக்குது. கண்ணப்பன் பம்பை எடுத்துட்டு வரவும் ஓட்டுநர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஆசிரியர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவங்க தொழிலாளர்கள் எங்க அம்மா மாறல, எங்க அம்மா மாறல ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்களா? 365 நாள் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு வாசல் தெளிச்சு சமையல் பண்ணி குழந்தைய அடிச்சு வீட்டுக்காரர் அடிச்சு நீங்க வேலைக்கு போய் மறுபடியும் வந்து சாயந்தரம் பண்ணி நைட்டும் பண்ணி 365 நாள் இதே வேலை. என்னம்மா இன்னைக்காவது ஒரு நாளைக்காவது, இன்னைக்கு ஒரு நாளாவது ஏமா நீ தினமும் பண்றீங்க? ஒரு நாள் நான் பார்த்துட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்ற ஆள் யாராவது இருக்கிறாங்க? யாராவது ஒரு பாருங்க. அம்மா சொல்லு சாமி யாருமே சொல்றது ஸ்ட்ரைக் பண்ணாத ஆளு யாருன்னா, ஒன்று காவல்துறை அதிகாரி. காவல்துறை அதிகாரி லீவ் போடாது
அடுத்து அம்மாமார். என்னங்க அம்மாமார்கள் ஒரு நாள் ஏன் அவங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா, காய்ச்சல் வந்தா காய்ச்சல் வந்தாலும் ஐயோ அம்மா குளிர்துன்னு இருக்கு. காய்ச்சல் அம்மாமாருக்கு வரும், ஆனா வழியெல்லாம் வீட்டுக்காருக்கு வந்துடும். ஏன்னா காய்ச்சல் வந்துருச்சு மனைவிக்கு. இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டல், கேஜி ஹாஸ்பிட்டல், கேஎம்சி ஹாஸ்பிட்டல் குடு குடு கூட காரோ பைக்கை வச்சு கூட்டிட்டு போயிடுவோம். ஐயோ இப்படி வாங்கும் எங்க அம்மா மாதிரிலாம் பார்க்கணும். என்னது காய்ச்சல் வந்துருச்சுன்னா அது வரைக்கும் கிளினிக்கெல்லாம் இல்லை, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய். ஏன்னா அடுத்த வேலை சாப்பாடு வேணுமில்ல. என்னவா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு தான். ஏமா வேற ஒன்றும் நீங்க நினைச்சுக்காதீங்க. நம்மளுக்கு வெளி வந்துட்டு வீட்டுக்கார கூட்டிட்டு போறாரு, சிரிக்கிறாரு இவர். ஏன் சமயம் எல்லாம் போட்டு உடைக்கிறீங்க முன்னாடி. என்னது எல்லாம் வச்சு கூட்டிட்டு போய் அடுத்து பார்த்து. ஏன்னா ஏமா பாதி பேர் சுடுநீருக்கு தெரியாதுமா, அடுப்பா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. டீ போட சொன்னீங்கன்னா சர்க்கரை உப்பு போட்டு கொடுத்து. என்னமா விருந்தோம்பல் வண்டி உடையா வண்டி உடையா வலி கஞ்சா, தம்பி உடையா படை கஞ்சா. பாருங்களேன், தம்பி உடையா படை கஞ்சா. நம்ம ஊர்ல கூட தம்பி ஒருத்தர் வச்சுட்டு சாதாரண ஆள் கிடையாது. அப்போ மனைவி உடையா விருந்தோம்பல் கஞ்சா, நல்ல அறிவுடையா சபை கஞ்சா. பாருங்க, அறிவு இருக்கிற எந்த சபையும் தைரியமா. அப்ப மனைவி அமைவது விருந்தோம்பல். வீட்டுக்கு யாரும் சொந்தக்காரர் வரன்னு சொன்னா வீட்டுல மனைவி இருந்தா தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி கூட மோந்து கொடுக்க நம்மளால முடியாது. என்னமா தண்ணி கூட எடுத்து கொடுக்க முடியாது. தண்ணி கொடுத்தா குடிக்க தெரியும், சாப்பாடு கொடுத்தா சாப்பிட தெரியும். சாப்பிட்டு தட்டு இடத்துல கை கழுவிட்டாங்க, அவ்வளவுதான். அதை எடுத்து கழுவுறதெல்லாம் நம்ம வேலை. காய்ச்சல் உண்டாத அருமை தெரியும். இந்த ஒளி ஆஃப் ஆனது அருமை தெரியும், இந்த கரண்ட் ஆஃப் ஆனது அருமை தெரியும், விஞ்ஞானப்பது அருமை தெரியும். அதனால இதெல்லாம் வாழ்க்கை. அதனால அம்மாமார்களை மதிக்க வேண்டும். 3 பேர், கோமாதா, பூமி மாதா, தாய் மாதா. இந்த 3 பேருக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்கிறார்களோ படாத பாடுபடுவார்கள். தாய்மார்கள் மனைவியை, இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டீங்க. மனைவி அமைவது இறைவன் கொடுத்து வரும். இப்போ கணவன் அமைவது யார் கொடுத்து வருவார்? ஐயா சொல்லுவோம். மனைவி அமைவது இறைவன் கொடுத்து, கணவன் அமைவது யாராரு? இல்ல இல்ல இல்ல, அவர்தான் கடவுள். கிளாப் பண்ணுங்க ஆண்கள் எல்லாம். அவர்தான் கடவுள், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு மேல வேற. எங்க அம்மாக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், வீட்டுல ஒரு மன உளைச்சல் கொடுத்தா இது மாதிரி ஒரு சேரோட போட்டு உட்கார வச்சு சூட பத்தி எடுத்து காட்டி சுத்தி வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணி எல்லா கடவுள் ஏற்றுக்கொள் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்க. எல்லாம் போய் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. அந்த கோயில் இந்த கோயில் மாரியாத்தா அவ இவ பூஜாரி ஆச்சாரி ஜாயிட போக வேண்டியது இல்லை. நீங்களே சுத்தி வந்து ஒரு காட்டி எல்லாம் அவனுக்கு போய் முடிச்சு அவ்வளவுதான். படாதவன் ஓடி வந்து நீங்க காலில் விழுந்து அவங்க வந்து அம்மா 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 ராமகிருஷ்ண பரமஹம்சர் பண்ண மாதிரி தினமும் பூஜிக்கப்படுவீர்கள். வேற ஒண்ணும் வேலை கிடையாது. இந்த வேலையில கையில் எடுத்து பிடிச்சுக்கணும். என்னமா யார் சொல்ல முடியும்? உங்க குழந்தை சொல்றேன் ஐயா வாங்க. அதனால கணவனை கண்கண்ட தெய்வம், மனைவி சொல்லை மத்தியம். அதனால கணவனே தெய்வம். ஆதிபராசக்திக்கு அம்பாள் பராசக்தி ஆடி வாரா, தேடி வாரா, ஓடி வாரா. அகிலமெல்லாம் உன்னாத்தி அம்மா உந்தன்னாத்தி, அகிலமெல்லாம் உன்னாத்தி அம்மா உந்தன்னாத்தி, அகிலமெல்லாம் உன்னாத்தி அம்மா உந்தன்னாத்தி, அகிலமெல்லாம் உன்னாத்தி அம்மா உந்தன்னாத்தி. பொன்மகளே தேவியம்மா, பத்தட காரியம்மா, ஆலங்குடி காரியம்மா, தாங்கி விடவழியம்மா. பொன்மகளே தேவியம்மா, பத்தட காரியம்மா, ஆலங்குடி காரியம்மா, தாங்கி விடவழியம்மா. மதுரையிலே வாழ்பவளே மீனாட்சியம்மா, வாழ்பவளே மீனாட்சியம்மா, மதுரையிலே வாழ்பவளே மீனாட்சியம்மா, மதுரையிலே வாழ்பவளே மீனாட்சியம்மா. காஞ்சியிலே குடிகொண்ட
கொடுங்க. இந்த கேப்ல கருட பகவான் வர்றார். எங்கிருந்து? அங்கிருந்து இங்க நம்ம மேல தலைக்கு மேல இங்க வந்தார் இல்லைங்க. கும்பாபிஷேகம் இன்னும் வந்தாச்சு, கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுதும் வந்தாச்சு, தீர்த்தம் விட்டு வந்தாச்சு, அலங்காரம் போட்டு நிறைவாக இருக்குது. வந்துட்டு நீ போனையே வான்னு கூப்பிட்ட காரணத்தால உங்க குழந்தையெல்லாம் சேர்ந்து அழைக்கிறோம், மாமா மாறி கூப்பிட்டா வந்தார். இல்லவா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவா அம்மா. ஆனா உண்மையா? உண்மையா? யாரு கூப்பிட்டாலும் வருவோம். நீங்க கூப்பிட்டாலும். ஆனால் நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 48 நாள் அம்மா யாருக்கு தொந்தரவு பண்ணிடுறாரு. என்ன 48 நாள் மாறியாத்தா அவங்க வீட்டில் இருக்குது. 48 நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்னம்மா 48 நாள் சாமி கூப்பிட்டா வரும். 48 நாள் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. 48 நாள் நீங்களாம் வந்து இன்னைக்கு ஒரு மண்டலம் 12 ராசி 27 நட்சத்திரம் 9 நவகிரகம் சேர்த்தா ஒரு மண்டலம். அப்ப 48 நாள் பூர்த்தி ஆகும். 48 நாள் நம்மளே வரலாம். 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களாம் ஒரு நாள் மாரியத்தா போட்டு சாப்பாடு கொடுப்பீங்களா? இப்போ புதுசா கல்யாணம் ஆனா அந்த தம்பதிக்கு விருந்து கொடுக்கணுமா இல்லையா? அது மாதிரி நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாள் மாரியத்தா வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா? யாரெல்லாம் கூப்பிட்டு கை தூக்கணும். மாரியத்தா வீட்டுக்கு வந்தா செலவாகும். பூமாலை கட்டணும், வாழை தோரம் மரம் எதுவும் வேண்டியது. அன்பா அன்பா பாசமா பக்தியா நேசமா உண்மையா கூப்பிட்டா என்னவா உள்ளொன்று வைத்து உறவு களவாமே வேண்டும். அதனால நமக்கு அது இல்லை. அதனால இத்தனை நாள் நீ கூப்பிடல, இன்னையாவது கூப்பிடு. என்னவா நீ யாரும் ஏதோ ஒரு ஆள் கூப்பிடுன்னு சொல்லிட்டு அதனால 48 நாள் வரைக்கும் அமைதியை இங்கே பார்த்து 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மாதிரியுமா நீ வந்து உட்கார்ந்து Thank you.
எல்லா சாமி எழுத்தையும் வைக்கலாம். சொல்லுங்க. ஓம் விநாயகா போற்றி, ஓமே போற்றி, ஓம் சிவாயா போற்றி, சிவாயா போற்றி, ஆறுமுகா போற்றி, ஆறுமுகா போற்றி, உம்மை போற்றி, உம்மை போற்றி, விஷ்ணுவை போற்றி, விஷ்ணுவை போற்றி, பராசக்தியே போற்றி, பராசக்தியே போற்றி, நாகராஜரே போற்றி, நாகராஜரே போற்றி, நாகராஜரே போற்றி, நாகராஜரே போற்றி, நாகராஜ பகவனே போற்றி, அனைவரும்
தேடி வந்து போய் 6 மாதம் வாக்கு கொடுத்துருக்கா கூட அம்மா அவங்க வீட்டிலிருந்து வாக்கு வச்சு போயிருக்கா உட்கார்ந்து இதையா பண்ணிக்கணும்னு கேட்டு ஆனால் ஒரு இடத்துல பிசு இல்லாமன்னா ஒரு இடத்துல பிசு ஆகிடுச்சுன்னா உச்ச நீதிமன்றமே போய் அங்க என்ன சொல்லிட்டாங்க குறித்த நேரத்தில் யார் உபாசனை முன்னிட்டாங்களோ அவர்கள் தலையில் உத்தரவாயிட்டு மக்கள் சார்பாகவும் முன்னாலே எப்படி அந்த இரண்டையுடைய அம்பாவுடைய கவசம் எதற்கும் அவர் பொறுமையாக எல்லா இடங்களிலும் அவர்கள் அடையும் பொருளையும் தந்து நட வேண்டுமாறு ஆயத்தம் செய்து எல்லோருடைய தரவின் மூலம் ஒரு மேடை பேரெல்லாம் விட்டாரு, தன்னுடைய மகன் பேரை விட்டுருவாரு. என்ன பேரு இந்த 2 பேர் யாரும் என்னங்க பெற்ற மகன் தான் அம்மா அப்பா கேட்கறது கிடையாது. அம்மா அப்பா போமா வேலைன்னு சொல்றது குழந்தை கிடையாது. ஆனா அம்மா அப்பா கேட்கற மாதிரி குழந்தை கிடைச்சுன்னா நீங்க தான் நல்லா கேளுங்க. இந்த ரிமோட் இதுதான் கடன் சொன்னா மனைவி கேட்கலாம், கடன் சொன்னா கடன் கேட்கலாம், அம்மா அப்பா சொன்னா குழந்தை கேட்கலாம் சொல்லுங்க. அதனாலதான் குழந்தைகளை கேட்க ஆனா இதெல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரி ஒரே சொல்றளவுக்கு இதெல்லாம் இருக்காருன்னா அது கடவுள் ஒரு நிறைவாக நம்முடைய அன்பிற்கு பாசக்கூடிய நம்முடைய காமாட்சி ஆலயம் அரக்காவடும் சாப்தஸ்ரீ ஆதி குருமனுடைய குருவரை பெற்றவர். அதை நான் சொல்லுவேன் 20 வருஷமா நான் பார்க்கிறேன். இவர் உட்கார பேசுனா யாரும் சரஸ்வதினா